ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணியோட தோல்விக்கு காரணம் இந்திய அணியை பார்த்து பயப்படுறாங்க. அதுதான் தோல்விக்கு காரணம் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி போனால் பாகிஸ்தானோட கிரிக்கெட் ஃப்யூச்சர் அழிவுக்கு தான் வரும். அதே போல் கிரிக்கெட்டை ஏன் அரசியலுக்கு எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி முன்னாள் கேப்டன் சொல்லலாம், அதிரடி வீரன் சொல்லாங்க அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியை ரொம்ப விமர்சித்து பேசியிருக்காரு. இந்தியா எதிரான தோல்வி குறித்தும் அப்புறம் அந்த கை கொடுக்காது குறித்து ரொம்ப ஒரு அரசியல் எடுத்துகிட்டு வராதின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி பாகிஸ்தான் எதிரான தோல்விக்கு அப்புறம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இதே போல் போச்சுன்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் அணியோட கிரிக்கெட் ஃபியூச்சர் ரொம்ப பரிதாப நிலையில் இருக்குது, பயப்படுறாங்க. பாகிஸ்தானோட யங்ஸ்டார் டீமாக இருக்குது, ஆனால் அவங்க மற்ற அணிகள் பார்த்து பயப்படுறது அவங்க தோல்விக்கு காரணம். இந்தியா கூட தானே விளையாட போகிறோம், பெரிய இந்த டீம் கிட்ட விளையாடுற மாதிரி அவங்க ஓவராக அவங்களே ஹைப் பண்ணிட்டு தோல்விக்கு காரணம். கண்டிப்பாக அவங்க இதில் தான் கற்றுக்கினா மட்டும்தான் அவங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், இல்லைனா பாகிஸ்தான் கிரிக்கெட்டே அழிவுக்கு வரும். அதே போல் ஏன் கை குலுக்கலை, தோல்விக்கு அப்புறம் ஒரு கை குலுக்க, வெற்றியோ தோல்வியோ அவங்க ரெண்டு பேர் கை குலுக்கினா மட்டும்தான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் கொடுக்கல, இதில் ஏன் அரசியல் எடுத்துகிட்டு வரீங்க? இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் மதத்தை வச்சு தான் அரசியல் நடத்துகிறாங்க. ராகுல் காந்தி அவர் ரொம்ப சூப்பரான ஆள், அவர் நல்ல மனசு கொண்டவர். அவர் பிஎம் ஆனால் கண்டிப்பாக, அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனால் கண்டிப்பாக இந்திய அணி நல்ல ஒரு வேறுபாடு இல்லாமல் இருக்கும். இந்து முஸ்லீம் சொல்லிட்டு கண்டிப்பாக மோடியால் தான் இந்த மாதிரி ஒரு அரசியல் கிரிக்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே மோடியை விமர்சித்து பேசியிருக்காருங்க அவர். கரெக்டுங்க, நீங்கள் இல்லாத தாக்குதல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க எங்கள் மேலே, ஆனால் இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணோமான்னு சொல்லிட்டு நிறைய இந்தியா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா மோடிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா கிரிக்கெட் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் நேராக ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டார். சூரியகுமார் யாதவ், சிவன் துபே யாருக்குமே கை கொடுக்கல. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு கேட்டால் சூரியகுமார் யாதவ் என்ன சொல்கிறாரு, நாங்கள் கிரிக்கெட் விளையாட மட்டும் தான் வந்திருக்கோம், கிரிக்கெட் மட்டும் விளையாடணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த வெற்றி எங்கள் பகல்காம் தாக்குதல் நடந்த சோல்ஜருக்கும், அவங்க போராடிய சோல்ஜருக்கும், அங்கே இந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஸ்டாண்டாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது கிரிக்கெட் ஒரு கிரிக்கெட்டாக பார்க்குறது ஓகே தாங்க. பட் இந்த மாதிரி நம்ம ஒரு எதிரி நாடாக இருந்துன்னு எங்கள் மக்கள் நீங்கள் கொள்றீங்க, எப்படி இங்கே கூட நான் கை குலுக்குன்னு சொல்லிட்டு இந்தியா தரப்பில் நிறைய பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. கண்டிப்பாக நம்ம ராகுல் காந்தி பிஎம் ஆனார்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவை கொடுத்துருவார் பொழுது அந்தளவுக்கு ஒரு தொடர்பு வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அஃப்ரிடியாக சொல்கிறாரு ராகுல் காந்தி நல்ல மனசு உள்ளவர்னு சொல்லிட்டு. ஓகே, இருக்கட்டும் இருங்க, அது பிஜேபி சார்பில் நிறைய பேர் அதுக்கான எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது விடுங்க, நம்ம நேரத்துக்கு அரசியல் பேசிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் இந்தியா செமையாக வின் பண்ணிட்டாங்க. குவாலிஃபை டு சூப்பர் 4, அதாவது செமிஃபைனல்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ யுஏஇ பாகிஸ்தான் இன்று மோதுறாங்க. யார் வெற்றி பெறுறாங்க அவங்களும் சூப்பர் 4க்கு செலக்ட் ஆகிடுவாங்க. பாகிஸ்தான் தோத்தா இன்னைக்கு வெளியே, அந்த மாதிரி ஒரு நிலைமை போயிடுச்சு. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி யார் வெற்றி பெறுவாங்க, இந்தியா வெற்றி குறித்து உங்களோட கருத்து என்ன, மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.